ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog போடலான்ட்டு இருக்கோங்க. ஒரு வாரம் 5 ஸ்டேட், கிட்டத்தட்ட 2500 மைல்ஸ் நல்ல ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோங்க. கொலராடோல இருந்து நியூ மெக்சிகோ வழியா அரிசோனால இருக்கிற பெட்ரிஃபைட் ஃபாரஸ்டையும் கிராண்ட் கேனியனையும் பார்த்துட்டு நிவேடால இருக்கிற லாஸ் வேகஸ் பிளேஸையும் என்ஜாய் பண்ணிட்டு நிவேடா கலிஃபோர்னியா பார்டர்ல இருக்கிற டெத் வேலிக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது யுட்டால இருக்கிற பிரைஸ் கேனியனையும் பார்த்துட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்பை ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய சோதனைங்க. என்ன சோதனைன்னு கேக்குறீங்களா? கார் ஸ்டார்ட் ஆகலைங்க. அந்த போராட்டத்துல இருந்து எப்படி வெளியே வந்தோம்? 22 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மரங்களை நாங்க பார்த்தோங்க. அதே மாதிரி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட சுவடுகளையும் பார்த்தோம். கடைசியா மில்கி வே கேலக்சியையும் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி பார்த்தோம், எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பலான்னு பிளானை போட்டு சமைச்சு வச்சு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து காரில் லோடும் பண்ணியாச்சுங்க. கடைசியில் காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட்டே ஆகலை. ஏன்னா லக்கேஜை லோட் பண்ணும்போது ஏதோ ஒரு லைட் ஆன் ஆகிருக்குங்க. அதனால் பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. இது போட்டேன் நான் அன்றைக்கி நம்ம எடுத்து போனேன், என்னோட போட்டேன் கார் என்னது பேட்டரி காணும் இந்த காரில் பேட்டரி. ஐயோ கம்முன்னு அதை 2 எடுத்துட்டு தான் வேலை. ஆமாம் அதான் ஏதோ ஆயுதம்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அண்ணா போய் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. இவரு வந்துட்டாரு ஹெல்ப் பண்றதுக்கு. என்ன காமெடினா பேட்டரி சேஃப்டி நல்லதா இதுக்காக தான் வாங்கினது. ஓகே என்ன அது உள்ள இருந்து ஏன் பண்ணீங்க? நான் எமர்ஜென்சி தான் வாங்கினேன். ஒரு வழியா நாங்க எப்படி காரை ஸ்டார்ட் பண்ணோம்னு பாத்தீங்களா? இதனால நாங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம சாப்பாடை மட்டும் பேக் பண்ணக்கூடாது ட்ரிப்புக்கு. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்டையும் சேர்த்து பேக் பண்ணிக்கணும். ஒரு வழியா நல்லபடியா ட்ரிப் ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே வழியில கொலராடோல இருக்கிற மலையெல்லாம் வந்துச்சுங்க. அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அடுத்தது நம்ம நியூ மெக்சிகோ ஸ்டேட் வந்துச்சு. அந்த நியூ மெக்சிகோல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? அந்த வீடுகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மாதிரி மொட்டை மாடியோட இருந்ததுங்க. கடைசியா நம்ம போய் சேர வேண்டிய அரிசோனா ஸ்டேட்டுக்கும் போயாச்சுங்க. இந்த 3 ஸ்டேட்டுமே, அதாவது கொலராடோ, நியூ மெக்சிகோ, அரிசோனா, இந்த 3மே ஒரு ஸ்டேட்டும் ஒரு சாப்டர் மாதிரி இருந்துச்சுங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, நாங்க போய் பார்க்க வேண்டிய பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட் கேட்டு 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நாங்க விடுவோமா? 4:30 மணிக்கெல்லாம் உள்ள பூந்துட்டோம்ல. அந்த இடத்துக்கு பேர் என்னமோ பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட்டுங்க. ஃபாரஸ்ட்னு கேட்டவனே அப்பா நிறைய மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு மரமும் இல்லைங்க. வெறும்னே கல்லாதாங்க இருந்துச்சு. அந்த பிங்டாண்டோ பாயிண்ட்னு ஒன்று போகணும்ல, ஆமா, அந்த இடத்துல தான் அந்த வால்கனோ வென்ட் இருக்கு. பிங்டாண்டோ பாயிண்ட் நாம எங்க போறோம்? போகல, போறோம்ல, அது சொல்றேன். இப்போ நம்ம இங்க இருக்கோம், டபா பாயிண்ட்ல இருக்கோம். இங்க இருக்கு, அடுத்தது இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் வால்கனோனால வந்ததா? ஆமா, அப்படிதான் போல இருக்கு. அந்த பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்த இடத்துக்கு பேரு பெயிண்டட் டெசர்ட்னு சொல்றாங்க. இங்க உள்ள மலைகள்லாம் பார்த்தா பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்குங்க. ஒரு லேயரையும் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்த இடம் தாங்க ஹைலைட்டு. நம்ம கீழடியில கண்டுபிடிச்ச மாதிரி இங்கேயும் ஒரு இடம், அதாவது 800 வருஷத்துல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த மக்களோட சுவடுகளும் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க பார்த்தனா ஒரு பேர்ட் ஆளை தூக்கி இருக்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் டிராயிங்க பாருங்க. ஓகேவா?
இங்க இருக்கு, அங்க இருக்கு. கம்யூனிகேட் பண்ணுவாங்க. வேற எல்லா ராக்லயும் டிராப் பண்ணிருக்காங்க. நம்ம யூட்டா போகும்போது அந்த கைடு சொன்னார்ல, அந்த காலத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு இப்படி ராக்ல எழுதி வச்சிருக்காங்க அப்படி. ஸோ இவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க நினைக்கிறீங்களா பெரிய பேர்டா இருந்திருக்கும் அந்த காலத்துல அப்படின்னு? அது லிசார்டா கூட இருக்கலாம். இந்த டிராயிங்கை பார்த்தீங்களா? இது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வரைஞ்சி வச்சதுங்க. இதை பெட்ரோக்ளிஃப்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிராயிங்ஸு நிறைய இடத்துல இருக்குங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், விலங்குகள், சூரியன் எல்லாத்தையும் அதை வச்சு ஏதோ கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இதை பார்த்தீங்களா? இந்த இடத்துல 100 ரூம் இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 200 மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஊரில் கீழடி மாதிரியே இங்கே பாருங்களேன். ஆனால் இவங்க 800 வருஷம் முன்னாடி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளதெல்லாம் ரொம்ப பழைய காலம் இல்லையா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரே நிமிஷம் தான் யூஸ் பண்ணது எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண டூல்ஸோட மாடல்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வாசலே கிடையாது. எப்படி ஏணி போட்டு ஏறி வந்திருப்பாங்களா? அப்படி தான் இதில் வெளியே வரத்துக்கும் உள்ளேருந்து ஏணி போட்டு வச்சுருக்காங்க. மிருகங்களுக்காக அப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 இயர்ஸ் பேக் இது போஸ்ட் ஆஃபீஸா? அடுத்த ஸ்பாட் போகலாமா? நிறைய கற்கள் பார்க்குறீங்களா? இது எல்லாமே நேச்சுரல் கற்கள் இல்லைங்க, மரம் தான் கற்களாக மாறி இருக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 220 to 225 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் முழுக்க ஒரு ஃபாரஸ்டாக இருந்துச்சாம். லேட் ட்ரையஸ்டிக் பீரியடில், அதாவது டைனோசஸ் பூமியில நடமாட ஆரம்பிச்ச காலம். ஒரு எரிமலை வெடிச்சு அதோட நெருப்பு குழம்பு இந்த ஏரியா ஃபுல்லா பரவி இருக்குங்க. இந்த வால்கனோ எரப்ஷன்னால இந்த மரங்கள்லாம் என்ன இருக்குன்னா கிரவுண்ட் வாட்டர்ல நல்லா புதைஞ்சிருக்குங்க. அதாவது ஆக்சிஜனே இல்லாம இருந்திருக்கு. இந்த கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கிற சிலிக்கா மினரல்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வுட் செல்ஸ், அதாவது மரங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தாங்க பல லட்சங்கள் வருடங்களா இதே மாதிரி ஒரு செல்லையும் ரீப்ளேஸ் பண்ணி மரம் எல்லாம் கல்லா மாறிடுச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மரமும் ஒரு கலர்ல இருக்குங்க. அதாவது அயன் இருந்துச்சுன்னா சிவப்பு கலர்லையும், மேங்கனீஸ் இருந்துச்சுன்னா பர்பிள் கலர்லையும், கார்பன் அதிகமா இருந்துச்சுன்னா பிளாக் கலர்லையும் இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசியா பார்த்த இடத்துல ஒவ்வொரு மரம், அதாவது கற்களா மாறின மரம் குவாட்ஸ் மாதிரி ஸ்பார்க்லிங் எஃபெக்டோட இருந்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சூப்பரான சன்செட்டையும் பார்த்தோம். ஒரு வழியா அவங்க சொன்ன டைமுக்குள்ள பார்க்க விட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே நாங்க புக் பண்ண ரூமுக்கும் கிளம்பியாச்சுங்க. ஆனால் போகிற வழியில் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால ஒரு தாட் வந்துச்சுங்க, ஏன் நம்ம ஸ்டார் கேசிங் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி பிளான் பண்ணி போன இடம் தாங்க இது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம கண்களாலேயே மில்கிவே கேலக்சியை டைரக்டா பார்த்தோங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்கள் இருக்குங்க இதே மாதிரி ஸ்டார் கேசிங் பண்றதுக்கு. நீங்க ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணீங்கன்னு போட்டுருங்க. நம்ம டெய்லி லைஃப்ல ஃபோன் ஸ்க்ரீனை தாங்க அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த நைட்டு எல்லாருமே தலை தூக்கி வானத்தை மட்டும் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. இதை முடிச்சுட்டு ரூமில் போய் செட்டில் ஆயாச்சு. இந்த ஒரு நாளில் கார் பேட்டரி ப்ராப்ளமில் ஆரம்பிச்சு 22 crore வருடங்களுக்கு முன்னாடி பழமையாக இருந்த மரங்களையும் பார்த்தாச்சு, 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களின் கலைகளையும் பார்த்தாச்சு, அப்புறம் ஸ்டார் கேசிங்கும் பார்த்தாச்சு. இது முதல் நாள் மட்டுமே. அடுத்த வீடியோவில் Day 2ல என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.